வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொலித்தீன் பாவனையை தடுப்பதற்கு புதிய சட்டம். 2 வருடங்களுக்குள் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடுகளுக்கு தடை. ஜனாதிபதி தீர்மானம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை. ஓமந்தி ராணுவ சோதனை சாவடி ஊடாக இன்று முதல் சோதனையின்றி போக்குவரத்து செய்வதற்கு சந்தர்ப்பம். வறட்சியால் கிழக்கு மாகாணத்தில் 55,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிப்பு. அடுத்த வருடத்திலிருந்து பொலித்தீன் பயன்பாட்டை குறைப்பதற்கும் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடை தடை செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி கண்டி மாவட்ட பாடசாலை மாணவர்களை கௌரவித்து சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். 2016 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து பொலித்தீன் பாவனை தொடர்பில் கடும் சட்டத்தை செயற்படுத்தவும், அதேபோன்று 2018 ஜனவரி மாதத்தில் இருந்து ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடை இலங்கைக்கு கொண்டு வருவதை முழு அளவில் தடை செய்யவும் நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அதேபோன்று 2018 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கு தடை விதிக்கப்படும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளோம். புற்றுநோய் பரவுவதற்கு ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடு பிரதான காரணமாகின்றது. சுகாதார அமைச்சர் என்ற வகையில் நான் செயற்பட்ட காலப்பகுதியில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை தகடை தடை செய்வதற்கு பல்வேறு சட்டங்களை கொண்டு வர முயற்சித்தேன். ஆனால் அதற்காக ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. வர்த்தக நிறுவனங்களுக்கு இது தொடர்பில் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை. அழுத்தங்களுக்கு நாம் அடிபணிய போவதில்லை. பொலித்தீன் பயன்பாடு தொடர்பில் கடும் சட்டங்களை கடந்த காலங்களில் கொண்டு வந்த போது அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. நான் 2006 மற்றும் 2007 ஆண்டில் சூழலியல் அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் பொலித்தீன் பயன்பாடு தொடர்பில் அமைச்சரவை பத்திரத்தை கொண்டு வந்தேன். ஆனால் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்று எந்த தடையும் இல்லை. அனைவரது ஒத்துழைப்பும் காணப்படுகின்றது. மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை, மகாவலி அபிவிருத்தி சபை மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஒன்றிணைந்து முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்ச்சி 12வது முறையாகவும் இடம்பெறுகின்றது. புனித தலதா கலாசாரம் என்ற நூலை ஜனாதிபதியிடம் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க கையளித்தார். பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி பொது தேர்தலில் 16 ஆசனங்களை கைப்பற்றி பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்ற தனி கட்சியாக திகழ்வதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான இணக்கப்பாடு தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகியன அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பாராளுமன்றத்தில் 3வதாக கூடிய ஆசனங்களை பெற்ற தனி கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி திகழ்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இரு பிரதான கட்சிகளும் தேசிய அரசாங்கம் ஒன்றுக்காக இணக்கப்பாடு எட்டியுள்ள நிலையில் அடுத்தபடியாக 16 ஆசனங்களை பெற்று முன்னிலையில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கிடைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே பாராளுமன்ற சம்பிரதாயமும் வழிமுறையும் என அந்த அறிக்கையினூடாக இலங்கை தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. அதனால் அனைத்து தரப்பினருக்கும் பாராளுமன்றத்தில் ஒரே சமமான பொறுப்புகள் காணப்படுவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சி குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் அமைச்சரவையினால் எட்டப்படும் அனைத்து தீர்மானங்களுக்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என அந்த அறிக்கையினூடாக இலங்கை தமிழரசு கட்சி கூறியுள்ளது. இதேவேளை தமிழர்களுக்கு சமமான உரிமைகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் தற்போது அந்த உறுதிமொழியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளமை தெரிவதாக இலங்கை தமிழரசு கட்சி குறிப்பிடுகின்றது. ஜனநாயக ரீதியில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களுக்கு சம அந்தஸ்து கிடைக்காமையே இந்த பின்னடைவுக்கான காரணம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சமமான உரிமைகளை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் தற்போது கிட்டியுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏலைன் வீதியின் ஓமந்தை ராணுவ சோதனை சாவடி ஊடாக இன்று முதல் சோதனையின்றி போக்குவரத்து செய்ய முடியும். போர் சூழலிலும் அதன் பின்னரான போர் நிறுத்த காலப்பகுதியிலும் ஓமந்தையூடான சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தன.
யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் வருகை தந்திருந்தார். இதன்போது ஓமந்தை சோதனை சாவடிகளின் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் 5 நாட்களின் பின்னர் மீண்டும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று முதல் வழமை போன்று A9 வீதியூடாக வடபகுதி நோக்கி மக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் போலீசாரும் தமக்கு உறுதிப்படுத்தியுள்ளதாக வவுனியா மாவட்ட செயலாளர் பந்துல ஹரிச்சந்திர தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் அமைதியான சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு தரப்பினரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர குறிப்பிட்டார். 1997ஆம் ஆண்டு தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஓமந்தை சோதனை சாவடியின் நடவடிக்கைகள் இன்று முதல் நிறுத்தப்பட்டு வாகனங்கள் சோதனையின்றி பிரதான வீதியூடாக பயணிக்க முடியும். தற்போது நிலவும் சமாதான சூழ்நிலை மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு ஓமந்தையில் பாதுகாப்பு தரப்பினரால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு திட்டம் மூளாய்வு செய்யப்பட்டு புதிய போக்குவரத்து ஒழுங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஓமந்தை சோதனை சாவடி ஊடாக நாளாந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைகளுக்கு அமைய கிழக்கு மாகாணமே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவி வரும் வறட்சியினால் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 55,138 குடும்பங்களைச் சேர்ந்த 1,95,986 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. அம்பாறை மாவட்டமே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 27,929 குடும்பங்களைச் சேர்ந்த 1,03,668 பேர் வறட்சியினால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20,400 குடும்பங்களைச் சேர்ந்த 65,502 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6,809 குடும்பங்களைச் சேர்ந்த 26,816 பேர் திருகோணமலை மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள கடும் வெப்பத்துடன் கூடிய வானிலையினால் இந்த பகுதிகளில் நீருக்கான பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வீடுகளுக்குள் கூட இருக்க முடியாத ஒரு வெப்பமான நிலைகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. உஷ்ண காத்து வீசக்கூடிய சந்தர்ப்பங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கொடுமையான ஒரு இயற்கை அனர்த்தமாகவே நாங்கள் கருதுகின்றோம். அத்துடன் வேளாண்மை நடவடிக்கைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலையை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் இன்றும் சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள். மாவட்டத்தின் காக்காச்சிவட்டை, பலாச்சோலை, ஆணைக்கட்டியாவளி, மாவடி முன்மாறி, பட்டிப்பளை மற்றும் வெள்ளாவளி ஆகிய பகுதிகளுக்கு நாம் விஜயம் செய்திருந்தோம். வறட்சியினால் வாய்க்கால்கள், குளங்கள் மற்றும் கிணறுகள் வற்றிப்போன காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. அத்துடன் வேளாண்மை நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாதுள்ளமையால் அவை கருகியுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதப்போல் ஒரு வறட்சியை நான் கண்டதில்லை. இந்த வயதுக்கு இந்த வறட்சியால எங்களோட வயல் நிலம் எல்லாம் நீரில் எல்லாம் மோசமா போயிட்டு அதில் வேளாண் செய்ய நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு பெரிய கஷ்டமாரி தொழில் இல்லை. இந்த குளமெல்லாம் பத்தி போயிட்டு எங்களுக்கு தொழிற்சி மீன் பிடிச்சித்தான் சாப்பிடுறோம். நாங்க என்ன செய்யறோம் உடனே செய்யறோம் தெரியாம திட்டம். நீர் இன்மையால் மக்கள் வயல் நிலங்கள் மாத்திரமின்றி கால்நடைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. குடிப்பதற்கு கூட நீரின்றி அல்லலரும் தமக்கு நீரை பெற்றுக்கொள்ள வாய்க்காலையேனும் திறந்து விடுமாறு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர். நவரியில தண்ணி வரும், தங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வரும், தண்ணி இல்லை, எங்களுக்கு குடி தண்ணி இல்லை. மக்கள் மாடு, ஆடு, கோழி எல்லாம் இந்த வாய்க்கால் தண்ணி குடிக்கிற தண்ணி. இங்க தண்ணி இல்லை. எங்களுக்கு பிரதேச வேலை சொல்றாங்க தண்ணி வருது. இங்க தண்ணி தாங்கி வந்த மாதிரி இல்ல, மக்களுக்கு கொடுத்த மாதிரி இல்ல. வாய்க்கால் தண்ணியும் கூட திறக்காங்கல்ல. வாய்க்கால தண்ணி திறந்திருக்குன்னு சொல்றாங்க, ஆனா வாய்க்கால தண்ணி திறக்கிறாங்கல்ல. எஞ்சியுள்ள வேளாண்மையை ஏனும் பாதுகாத்துக் கொள்வதற்கான நீரினை விநியோகிக்க வேண்டும் என்பதே கடந்த சில நாட்களாக வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாகும். வருமானம் என்னத்தால நாங்க சிந்திக்கிறோம். தண்ணி இருந்தா தான் செய்யலாம், தண்ணி இருந்தா தான் தொழில் செய்யலாம். இப்ப அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுக்கு வறட்சி சரியா நஷ்டம், வேற ஒன்றும் செய்யலாது. தண்ணி இல்லாம என்ன செய்யலும். பாக்கியாலையும் தண்ணி இல்லை, இதுகளையும் தண்ணி இல்லை. கிணறெல்லாம் மத்தி வைது அடிவாய் போட்டு தராங்க, அதுவும் போட்டு தராங்கல்ல. ஒரு விதமான இதுகளும் இல்லை. இயற்கையின் திடீர் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்கான நிவாரணங்களை துரித கதியில் வழங்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமையாகும். கலனி கங்கையில் கலந்துள்ள எண்ணெய் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் அச்ச நிலையே காணப்படுகின்றது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அங்கு சென்றிருந்தனர்.
கலனிகங்கையில் எண்ணெய் கலந்தமையால் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் நீர் அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக கொலனாவை, கோட்டை, மாளிகாகந்தை, தெஹிவளை, முகத்துவாரம் மற்றும் மட்டக்குழி ஆகிய பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இதனால் இந்த பகுதி மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். கலனிகங்கையின் இரு பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் மற்றும் அதனை பயன்படுத்துகின்றவர்கள் கழிவுகளை நீரில் கலக்கவிடுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். කෑම කාලවල වතුර බිව්වා. වතුර බොනකොට නිකන් අපිරියාවක් වගේ ආවා. නිකන් තෙල් වගේ රහක් ආවා. තෙල් මිශ්‍ර ගතියක් එනවා. පොඩි අර තේ හදනකොට එහෙම නිකන් පාවෙනවා වගේ මේ තෙල් ගතියක් එහෙම තියෙයි. කෑම ටිකක් උයාගෙන ගන්නත් වතුර අර උණු කරාම තේවක් කරාම එහෙම උඩ පාවෙන ගතියක් තියෙන තෙල් ගතිය. எவ்வாறாயினும் சுத்தமான குடிநீரை நேற்று முதல் குறித்த பகுதிகளுக்கு விநியோகிக்க முடிந்ததாக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. கலனிகங்கையில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற நீர் பல படிமுறைகளின் ஊடாக சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை சுத்திகரிக்கப்படுவதை அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் அவதானிக்க முடிந்தது. நீர் சுத்திகரிப்பு நிலையம் 6 தாங்கிகளை உள்ளடக்கியுள்ளதுடன் 1966ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ISO சான்றிதழையும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் பெற்றுக் கொண்டுள்ளது. எண்ணெய் படலம் ஒன்று ஆற்றின் நடுப்பகுதியில் மிதப்பதனை அவதானிக்க முடிந்தது. நீரில் மிதந்த எண்ணெய் படலத்தை நீரிலிருந்து அகற்றும் வரை காலை 9 மணி முதல் 2 மணி வரை நீர் விநியோகத்தை தடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. எவ்வாறாயினும் மனிதர்களின் செயற்பாடு காரணமாக தொடர்ந்தும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்குள் எண்ணெய் கலந்து நீர் வருகின்றமை ஆபத்தான விடயம் என நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். ஆற்றில் எண்ணெய், கிரீஸ் மற்றும் சாயம் ஆகியன கலந்ததால் எமது சுத்திகரிப்பு நிலையத்தில் அதனை அப்புறப்படுத்துவதற்கான முறையே இல்லை. அவ்வாறான சம்பவம் ஒன்று நேரும் பட்சத்தில் எமக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அது எமது நீர் விநியோகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் வரை நீர் விநியோகத்தை தடை செய்ய வேண்டி ஏற்படும். ஆற்றுக்கு இரு மரங்கிலும் உள்ள மக்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் உள்ளவர்கள் கழிவுப் பொருட்களை நீருடன் கலப்பது தமது சகோதரர்களுக்கு அசுத்தமான நீரை வழங்குவதாகவே அர்த்தப்படும். නිසි ප්‍රමිතියෙන් යුතු වතුර ලබා දීමට නොහැකිවීම බව උන් සිතේ තබා ගත යුතුයි. கலனிகங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று சென்றிருந்தனர். நான் தற்போது கலனி ஆற்றில் நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஆற்றின் நீரில் எண்ணெய் தன்மை காணப்படாமை எங்களுக்கு அறிய கிடைத்திருக்கின்றது. நேற்றைய தினத்தை விட ஆற்றில் இன்றைய தினம் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதே இதற்கு காரணமாக காணப்படுகின்றது. கொழும்பில் உள்ள பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தப்படும் இந்த ஆற்று நீரினை பாதுகாக்க வேண்டியது கலனிகங்கையின் இரு மருங்கிலும் உள்ள எம் அனைவரினதும் பொறுப்பாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினரான விஜித் விஜயமுனி சொய்சா இன்று மொனராகலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். மொனராகலை கொடையான பகுதியில் நீர்த்திட்டம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறிய குழுக்கள் சிறு கட்சிகளுக்கு வாக்களிப்பதனால் பாரிய அழிவு ஏற்படுகின்றது. நாங்கள் அனைவரும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக வெற்றிலைக்கு வாக்களித்தோம். அதனை எம்மால் செய்ய முடியாமல் போனதையே இந்த கட்சி அடிப்படைவாதமானது. சிறிய கட்சியின் ஒருவர் உறுப்பினர் ஆனபோது தோல்வியடையை செய்தது புஷ்பகுமார விஜிதமுனி சொய்சா என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தூரத்தில் இருக்கும் மயிலை விட அருகில் இருக்கும் காகம் சிறந்தது என பழமொழியுள்ளது. ஆகவே மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய அரசாங்கம் ஒன்றை நாம் மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும். ஆகவே கட்சியை காட்டிக் கொடுத்து சீரழித்துவிட்டு சென்றவர்கள் நாங்கள் அல்ல. கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கவில்லை, நாங்கள் நேரடியாக பேசினோம். நாட்டில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது சரியான திட்டமிடல் இன்மையால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். வெள்ளை கடல் நீரேரியில் அமைக்கப்பட்டுள்ள உவர் நீர் தடுப்பணை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. யாழ் வெள்ளை கடல் நீரேரியே இது. இந்த கடல் நீரேரியில் மீன்பிடி தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட சுமார் 3000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இறால், நண்டு மற்றும் பல்வகை மீன்கள் அதிக அளவில் இந்த நீரேரியில் பிடிக்கப்படுவதுடன் அவை கொழும்பு உட்பட நாட்டின் பிரதான நகரங்களுக்கு விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்படும் அளவிற்கு மீன்வளம் அதிக அளவில் காணப்பட்டது. தொண்டவனாறு கடலையும் வெள்ளை கடல் நீரேரியும் பிரித்து உவர் நீர் தடுப்பணை அமைக்கப்பட்டதன் பின்னர் கடலிலிருந்து நீரேரிக்கு மீன்கள் வருவது தடை செய்யப்பட்டது. தொழில் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கு. என்னன்னா நன்னீர் திட்டம் சொல்லி கொண்டு வந்தவங்க அந்த நன்னீர் திட்டம் சரி வர அப்படி வந்து சரியான உப்பதாங்க கடல்ல பாலம் திறக்கப்படையில
எங்களுக்கு இந்த பாலத்தை திறந்து எங்க தொழிலாளர்களுக்கு இங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை செய்யணும். தொழிலாளர் இல்ல கண்டிடல இருந்தே நாங்கள் எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரவங்க குடும்பங்கள் எல்லாம் சரியான கஷ்டத்திலே போய் இருக்குது. நிலைமை ஒன்றும் செய்ய முடியாது. 5 வருஷமா எங்களுக்கு தொழில் ஒன்றுமே இல்லை. நான் எப்ப அந்த கதவு பூட்டப்படுதோ அந்த அண்டியோட எங்க தொழிலையும் ஒன்று இல்லை. நாங்கள் இவ்வளவு சும்மா இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனா கடலுக்கு வந்தாலும் நாங்கள் வெறுங்கையோடான் வீட்டை போக வேண்டிய அளவுக்கு கிடக்கு. கடந்த சில வருடங்களாக பருவ காலங்களில் தடுப்பணை திறக்கப்படுவதால் மீன்களின் வருகை காணப்பட்டதுடன் மீன்பிடி தொழிலையும் மேற்கொள்ள முடிந்தது. எனினும் அண்மை காலமாக உவர்நீர் தடுப்பணை திறக்கப்படாமையால் மீன்வளம் அருகிவிட்டது. இதனால் மீனவர்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. 6 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இந்த கடல்ல 3000-4000 ரூபாய் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. சாதாரணமா வேறு ஆக்களுக்கு கூட நாங்கள் தொழில் கொடுத்து கொண்டிருந்த காலம் இருந்தது. இப்ப தற்சமயம் இந்த பாலம் பூட்டினதால எங்களுக்கு தொழில் இல்லாத கட்டம் நாங்களே 100-200க்கு சரியா இப்ப கஷ்டப்பட வேண்டி கிடக்கு. எங்கட கடல்ல இப்ப எல்லாம் ஆடி மாதம் நாங்க சரியான கொய் வீசுற டைம். கொய் மீன் வீசினோம்னு சொன்னா இந்த எங்கட பாலத்திலே வச்சு 4000-3000க்கு தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த டைம்ல. இப்ப அது கூட செய்யலாத கட்டம். அதை விட இந்த பாலம் போட்டதால எங்களுக்கு இந்த கடல் திடலா போயிட்டு இதை நம்பி நாங்கள் ஒரு 3000 பேருக்கிட்ட தொழில் வாய்ப்பு இல்லாம குடும்பங்கள் அப்படியே கஷ்டத்துல இருக்கிறோம். இதை விட இப்ப எங்க தொழிலாளி மாதிரி வேற கூலி தொழிலுக்கும் போக வேண்டிய கட்டம். அது கூட இப்ப தற்சமயம் இல்லாத நிலைமையில இருக்கிறோம். மீன்கள் பெருகும் பருவ காலங்களிலாவது உவர்நீர் தடுப்பணையை திறப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். பொத்துவில் உள்ளை அருகம்பே கரையோர பகுதிகள் இயற்கை எழிலை இழக்கும் நிலையை எதிர்நோக்கியுள்ளன. கிழக்கிலங்கையில் உல்லாசத்துறைக்கு பெயர் பெற்ற இடமாக கருதப்படும் பொத்துவில் பிரதேசத்தின் உள்ளை அருகாம்பை பகுதி கடலின் வளைகுடாக்களையும் உயரமான மலைகளையும் கொண்ட அழகிய தோற்றங்களை கொண்டுள்ளது. இதனால் வெளிநாட்டு உல்லாச பயணிகளின் கவர்ச்சிமிக்க இடங்களாக அருகாம்பை திகழ்கிறது. நவீன வசதிகளோடு இயற்கையும் தன்னகத்தை கொண்ட பல 100க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் இங்கு உள்ளமையால் இப்பகுதிக்கு நாளாந்தம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் கடற்கரை ஓரங்களில் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஹோட்டல்களும் ஓய்வு விடுதிகளும் கடந்த சில நாட்களால் பாரிய கடல் அரிப்பினால் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு காணப்படுவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களை விடவும் இந்த வருடம் கூடிய ரூம்கள் வாடகைக்கு விடப்பட்டது. ஏனென்று சொன்னால் இந்த நல்லாட்சியில் நிறைய உல்லாச பயணிகள் வரை தந்திருந்தார்கள். கடல் அரிப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்ச கடல் இந்த முறை கடல் அரிப்பு கூடிய ஹோட்டல்களுக்குள் வந்திருக்கின்றது. அதனால் எங்களுக்கு கரையோரத்தில் இருக்கின்ற மரங்கள், கரையோரத்தில் இருந்த எங்களுடைய அந்த தற்காலிக குடில்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு உண்மையிலே தொழில் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். இதனால் கைத்தொழில்துறை தொடர்ந்தும் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவிக்கும் உரிமையாளர்கள் கடல் அரிப்பினால் வெளிநாட்டவர்களின் வருகையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். திண்ணை மரங்களும் காட்டு மரங்களும் கடல் அலையின் தாக்கத்தினால் வேரோடு சாய்ந்துள்ளன. கட்டிடங்களின் அடித்தளம் கடல் அரிப்பினால் அள்ளுண்டு போயுள்ளமையும் காணக்கூடியதாக உள்ளது. அரிச்சு கொண்டே இருக்குது. ஒரு 2 கிழமை 3 கிழமையா இந்த கடல் அரிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் அதிகமா அந்த கடல் அரிக்கும் நினைக்கிறேன். எங்களது தொழிலுக்கு சென்று எங்களது போட்டுகளை தோணிகளை கடையில் வைக்க முடியாத நிலைமை கடல் அரித்துக் கொண்டு இருக்கின்றது. வெளிநாட்டவர்களின் சேம நலன்களை கவனிக்கவென இவ்வுல்லாச வலயத்தில் நிறுவப்பட்டுள்ள போலீஸ் காவல் நிலையம் கூட முழுமையாக கடல் அரிப்புக்குள்ளாகியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய பங்கு வகிக்கும் சுற்றுலாத்துறையை பாதுகாக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மாத்தளை உன்னஸ்கிரிய இம்பில்பிரிய சந்தையில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான விசாரணைகளில் போலீசார் பக்கசார்பாக செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர். மாத்தளை உன்னஸ்கிரிய இம்பில்பிரிய சந்தையில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இடையில் கடந்த 24ஆம் தேதி மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்த மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 தரப்பினரும் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு பிரச்சினை இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறிப்பிட்டனர். அதைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி 2 முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சுமார் 7 பேரை கொண்ட குழுவினர் முச்சக்கர வண்டி சாரதிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் தெரிவித்தனர். தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 3 பேர் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் மற்றொரு மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் மாத்தளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்திற்கு ஒரு தரப்பினர் மாத்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். பேர் இன்னொருத்தர் ஒரு வீல் ஒன்று, இன்னொரு பைக் ஒன்று, இன்னொரு வீல், எல்லாம் 5 பேருக்கிட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, உங்களை உட்காந்து ஜண்டிதை படாப்படான்னு அடிச்சிட்டான். அடித்தோடனே
இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க வீல்காரங்க, அவங்களையும் அடித்தோடனே எனக்கு அப்படியே கலந்து வந்து நான் அப்படியே மயக்க வந்து கீழே விழுந்த பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே பஸ்ஸில் வந்தாங்க, என்ன செய்யணும் கால் பண்ணி இப்படி சந்தியில் பிரச்சனை நாங்கள் இப்போ என்ன போலீஸ் செய்கிறாங்க, அந்த சண்டை பிடிச்ச எங்களோட உள்ளவங்க 3 பேரும் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் எல்லாம் வந்து வீட்டில் இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்ததுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறாங்களா. அதனால நாங்கள் இந்த கேட்குறோம், இந்த பிரச்சனை போலீஸ் சம்மந்தப்பட்டு இது இந்த பிரதேசத்தில் உள்ள மந்திரிமார்கள் சம்மந்தப்பட்டு இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேணும். சும்மா இருக்க பொடியங்க பேரெல்லாம் கொடுத்து இந்த பொடியங்க எல்லாம் போலீஸுக்கு வந்தா தான் அவங்கள விடுவேன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமையில இருக்கு. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய 14 பேர் விசாரணைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மாத்தளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேபோல இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள வேலுக்குமாரிடம் நாம் வினவினோம். இந்த விடயம் தொடர்பில் தான் அறிந்திருக்கவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து தகவல் வழங்குவதாகவும் அவர் கூறினார். வெளியில இருக்கிறேன், ஈவினிங் நான் வந்து டூர் இருக்கிறேன், ஈவினிங் போயிட்டு தான் செக் பண்ணணும். மதுபோதையில் வீடொன்றுக்கு சேதம் ஏற்படுத்திய சிலரை கைது செய்வதற்காக சென்ற வெலிகம போலீசார் 2 மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்த போலீசார் வெலிகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போதையிலிருந்த 3 வெலிகம முத்துகம பகுதியின் வீடொன்றுக்கு நேற்றிரவு சேதம் ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் வீட்டிலிருந்த 2 காயமடைந்துள்ளதுடன் இவர்கள் வெலிகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 9 மணியளவில் செய்தியை பார்த்துவிட்டு நித்திரைக்கு சென்றேன். இரவு 12 மணியளவில் பக்கத்து வீட்டு கதவை தாக்குவது போன்று சத்தம் கேட்டது. பின்னர் நான் மின்குமலை போட்டு பார்த்தேன். நீங்கள் மதுபோதையில் இருக்கிறீர்கள், வீட்டுக்கு செல்லுமாறு நான் அவர்களுக்கு கூறினேன். நீ யார் எனக்கு கூறுவது என கூறி அடித்தார்கள். வீட்டிலிருந்தவர்கள் போலீஸ் அவசர பிரிவுக்கு அழைத்து முறைப்பாடு செய்ததன் பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு சென்ற போலீசாரையும் தாக்கி தப்பி சென்றுள்ளனர். அவர்களில் 2 ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக வெலிகம போலீசார் தெரிவித்தனர். மற்றொரு சந்தேக நபரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு கொழும்பு மாவட்டத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள SM மரிக்காரை வரவேற்கும் நிகழ்வு இன்று கொலன்னாவில் இடம்பெற்றது. கொலன்னாவை சேதவத்தி பிரதேச மக்கள் இந்த வரவேற்பு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர். பலர் வந்து சென்றனர், தேர்தலுக்கு வந்தனர். மீண்டும் இவர்கள் வரப்போவதில்லை. இனி நான் தான் உள்ளேன். ஏனென்றால் நான் தான் அமைப்பாளர். நான் இருக்கின்றேன் என்பதன் பொருள் கொலனாவை பகுதிக்கு உறுப்பினர் ஒருவர் உள்ளார் என்பதாகும். கொலனாவையிலிருந்து குப்பை மலையை அகற்றுவது, வீதிகளை சீர் செய்வது, போதைப் பொருளை அகற்றுவது மற்றும் கொலனாவையில் உள்ள பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி உள்ளிட்ட தொழில் பிரச்சினைகளை தீர்ப்பதே எனது கடமையாகும். රැකියා ප්‍රශ්න වලට විසඳුම් ලබා දෙන එක ඒක මගේ වගකීමක් කියන එක මම පැහැදිලිව කියන්න ඕන. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மாத்தறை மாவட்டத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள புத்திக பதினனவின் சமூக நலன்புரி திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று தென்யாயவில் இடம்பெற்றது. சமாதி சிசில திட்டத்தின் கீழ் தென்யாய ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. எமது நாட்டில் அடுத்த பிரச்சனையாக 55 வயது தொடக்கம் 60 வயதில் ஓய்வு பெறுவோருக்கு சேவை காலத்தில் சுமார் 3/2 பேருக்கு வெறுமனே ஓய்வில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதாவது இவர்கள் நோயாளிகளாகவே காணப்படுவார்கள். எமது நாட்டில் சிரேஷ்ட பிரஜைகளை மையப்படுத்திய தொழில் வாய்ப்புகள் இன்னும் நிர்மாணிக்கப்படவில்லை. இன்னும் 15 வருடங்களின் பின்னர் இந்த பிரச்சினை நாட்டில் ஏற்படலாம். ஆகவே அதற்கு முன்னர் இதனை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான சவாலாகும் என நான் நினைக்கின்றேன். වර්තමාන අලුත් ආණ්ඩුවට තියෙන ප්‍රධාන අභියෝගයක්.